வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கினார். மனிதகுல சேவையே உலக ஒற்றுமைக்கும் உயர்வுக்கும் வழிவகுக்கும் என உலக செஞ்சிலுவை தினத்தை ஒட்டி ஆளுநர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களும், பிரான்ஸ் அரசு சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜான் பிலிப் ஒத்தர் ஆகியோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஏற்பாட்டின் பேரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் ரெயின்போ நகர் சந்திப்பில் இன்று திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை அவர் வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மோர் மற்றும் குளிர்பானங்களை அருந்தி சென்றனர். மனிதகுல சேவையே உலக ஒற்றுமைக்கும் உயர்வுக்கும் வழிவகுக்கும் என உலக செஞ்சிலுவை தினத்தை ஒட்டி ஆளுநர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மதம், இனம், மொழி, அரசியல் எல்லைகளை கடந்து மனிதகுலத்துக்கு சேவையாற்றுவதில் செஞ்சிலுவை சங்கம் சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறது. தனித்துவமான மனிதாபிமான உணர்வோடு செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவிய ஹென்றி டொனால்டை நினைவு கூறும் நாளில் செஞ்சிலுவை சங்கத்தின் சேவை செயல்பாடுகள் அனைத்துக்கும் நமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். மனிதகுல சேவையே உலக ஒற்றுமைக்கும் உயர்வுக்கும் வழிவகுக்கும் என அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம் மரக்காணம் அருகே பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டு 3 படுகாயமடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த கீழ்புத்துப்பட்டு கிராமத்தில் மஞ்சனீஸ்வரர் கோயில் அருகே ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு வழக்கம்போல் வேலையாட்கள் வெடிப்பொருட்களை உலர வைக்கும் போது வெயில் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் பணியாளர்கள் அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து தீ விபத்தில் சிக்கிய பட்டாசு ஆலை உரிமையாளர் ராஜேந்திரனை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் பட்டாசு ஆலையில் வேலை செய்த ஆண்டாள் மற்றும் கௌரி ஆகிய 2 பெண்களும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டு 3 படுகாயம் அடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சண்முகாபுரத்தில் இயங்கி வரும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இப்பள்ளியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு பொன்னாடையும் பதக்கமும் அணிவித்து பள்ளியின் முதல்வர் சிறப்பு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் பொருளாளர் ஆனந்த் சுந்தர்ராஜன், தலைமை ஆசிரியர் சேவியர் பால்ராஜ், பொறுப்பு ஆசிரியர் கிஷோர் தாமஸ், மாணவர்களின் பெற்றோர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் துரைராஜ் அவர்கள் கூறுகையில், தங்கள் பள்ளி தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று வருகிறது என்றும், தங்கள் பள்ளியில் மாணவர் வில்பிரேட் கணினி பாடப்பிரிவில் 567 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் என்றும், மாணவி கிருத்திகா
உயிரியல் கணித பாடப்பிரிவில் 565 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார் என்றார். மாணவர் கார்த்திக் உயிரியல் கணித பாடப்பிரிவில் 564 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பிடித்துள்ளதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்த வெற்றியை நல்கிய இறைவனுக்கு பள்ளி குடும்பத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறினார். அதேபோல 100% தேர்ச்சிக்கு பாடுபட்ட அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் தனது நன்றியை பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதாக அப்போது அவர் தெரிவித்தார். கூட்டுறவு வங்கி லாக்கரில் வைத்த சொத்து பத்திரத்தை கரையான் அரித்ததால் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 1.6 லட்சம் நஷ்டஈடு தர நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. புதுவை அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ஜனார்தனன். அதே பகுதியில் இயங்கி வரும் புதுவை மாநில கூட்டுறவு வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தார். அந்த வங்கியில் பாதுகாப்பு பெட்டக வசதி சேவையை பணம் செலுத்தி பெற்றிருந்தார். அந்த பெட்டகத்தில் தனக்கு சொந்தமான சொத்துக்களின் 3 அசல் பத்திரம் வைத்திருந்தார். 2016இல் அதை எடுக்கச் சென்றபோது கரையான் அரித்து சேதமடைந்திருந்தது. இதுகுறித்து வங்கி அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை. இதனால் சேவை குறைபாடு ஏற்பட்டதால் நஷ்டஈடு கோரி புதுவை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆணைய தலைவர் முத்துவேல் மற்றும் உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரணை மேற்கொண்டது. விசாரணையில் பாதுகாப்பு குறைபாடு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஜனார்தனனுக்கு சேவை குறைபாட்டுக்கு ரூபாய் 1 லட்சம் நஷ்டஈடு, மன உளைச்சலுக்காக ரூபாய் 50,000, வழக்கு செலவுக்கு ரூபாய் 10,000 என ரூபாய் 1.60 லட்சம் வங்கி வழங்க வேண்டும் என நுகர்வோர் குறைதீர்வு ஆணையம் தீர்ப்பளித்தது. உருளையன்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுடன் தொகுதி எம்எல்ஏ நேரு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோநகர் வார்டு, ராஜீவ்காந்தி நகர், எல்லையம்மன் கோயில் வீதியில் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் சுற்றுவதாகவும் அங்குள்ள இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொகுதி எம்எல்ஏ நேருவை சந்தித்து முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுடன் எம்எல்ஏ நேரு அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனே கைது செய்யவும், இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு இரவு நேரங்களில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடவும், இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டு நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளை அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட சண்டை காட்சி படப்பிடிப்பு உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. திரைப்பட இயக்குனர் ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் பங்கேற்கும் சண்டை காட்சிகள் புதுச்சேரியில் படமாக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பு இன்றும் நாளையும் நடக்கிறது. நேற்றைய படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் வெளிநாட்டு நடிகருடன் சண்டையிடும் காட்சிகள் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தும் ஹெலிகாப்டர் புதுச்சேரி நகரப்பகுதியில் வலம் வந்தது. படப்பிடிப்பு முடிந்து கேரவன் வேனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கிச் செல்லும் படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தியது தொடர்பாக அரசு பதிலளிக்க 2 வாரம் அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆனால்
மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் நடப்பு கல்வி ஆண்டு முதல் பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களில் புதிய பாடத்திட்டத்தின்படி பாடங்கள் நடத்தப்பட்டு தேர்வும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுவை மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அவசர கதியில் பல்கலைக்கழகமும் மற்றும் கல்வித்துறையும் இணைந்து மாணவர்கள் மத்தியில் திணிக்கிறார்கள் என்றும் இதற்கு தடை விதிக்க வேண்டுமென மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, கலைமதி ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி அரசின் கல்வித்துறையும் பல்கலைக்கழகமும் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். வணக்கம். நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன். புதுச்சேரி மாநிலத்தில் நடப்பு கல்வியாண்டில் முதல் பருவத் தேர்வை மாணவர்கள் எழுதி முடித்திருந்த நிலையில் 2வது பருவத் தேர்வு முதல் தேசிய கல்விக் கொள்கையை இந்த மாநிலத்தில் கொண்டு வருவதாக பல்கலைக்கழகம் அறிவித்தது. அதனை அரசின் கவனத்திற்கு பல முறை மாணவர்கள் பல்வேறு போராட்டங்கள் வாயிலாக எடுத்து சென்றும் அரசோ கல்வித்துறையோ சிறிதளவும் செவிமடிக்காத காரணத்தினால் உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனராகிய நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஞானசேகரன் அவர்களின் மூலமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தேன். அந்த வழக்கு இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் 2 நீதியரசர்கள் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் எங்களது கோரிக்கைகள், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளின் மீதான நியாயத்தை உணர்ந்த நீதிமன்றம் பல்கலைக்கழகம் மற்றும் புதுச்சேரி அரசு 2 வாரங்களில் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக கருதுகிறோம். எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் ஒன்றிய அரசின் திட்டம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவசர கதியில் அட்டவணை இல்லாமல் ஆசிரியர்களுடைய வாழ்வை பற்றி சிந்திக்காமல், மாணவர்களுடைய கல்வி பற்றி சிந்திக்காமல், தாய்மொழி பாதிப்பை பற்றி சிந்திக்காமல், மாணவர்களின் கல்வி சீரழிவை பற்றி சிந்திக்காமல் புதுச்சேரி அரசு தங்களது ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக, அவர்களிடம் நற்பெயர் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கத்தோடு தேசிய கல்விக் கொள்கையை இன்று அவசர கதியில் திணிக்கிறது என்பது எங்களது குற்றச்சாட்டு. எங்களது வழக்கை விசாரித்த நீதிமன்ற நீதியரசர்கள் 2 வாரத்தில் உரிய தீர்ப்பை அளிப்பார்கள் என நம்புகிறோம். அரசுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் 2 வார கால அவகாசத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. 2 வாரத்திற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். உத்தரவு மாணவர்களின் வாழ்வை, மாணவர்களின் கல்வியை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் கல்மண்டபம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கல்மண்டபம் ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அரசப்பன், ராஜசேகர், ராஜாமணி, குருசாமிகள் செய்திருந்தனர். இதில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். செஞ்சி அருகே இடி தாக்கி 3 எருமை மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இந்த நிலையில் செஞ்சியை அடுத்த அரங்கராயநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான 3 எருமை மாடுகள் மீது இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே 3 எருமை மாடுகளும் உயிரிழந்துவிட்டது. உயிரிழந்த 3 எருமை மாடுகளை ஜேசிபி வாகனம் மூலம் பள்ளம் எடுத்து கால்நடை மருத்துவர் விஜயன், கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராம் முன்னிலையில் 3 மாடுகளையும் அடக்கம் செய்தனர்.
வன்னியர் சமுதாய வளர்ச்சியகத்தின் மாநில செயலாளர் அருள் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி பாமக அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு வாழ்த்தினார். மேலும் வன்னியர் சமுதாய வளர்ச்சி இயக்கத்தின் தலைவர் மணி, உலகநாதன், முருகசாமி, அன்புமணி மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் வன்னியர் பேரியக்கத்தின் தலைவர் லிங்குசாமி மற்றும் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால் அவர்களும் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் ஆர்கேடி ரியல் எஸ்டேட் குரூப் தலைவர் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். திண்டிவனத்தை அடுத்த மயிலம் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு உற்சவர் வெள்ளித்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த மயிலம் மலைமேல் அமைந்த வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், பால், சந்தனம், தேன், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதேபோல் உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், பழங்கள், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. மூலவர் தங்க கவசத்திலும் இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராய் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவ மூர்த்திக்கு பல்வேறு விதமான தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளித்தேரில் மலை வலம் வரும் காட்சி நடைபெற்றது. வெள்ளித்தேரை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கந்தனுக்கு அரோகரா, மயிலம் முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கிருத்திகை விழா ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமையில் திருமடத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் இன்று புதுச்சேரியில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கினார். மனிதகுல சேவையே உலக ஒற்றுமைக்கும் உயர்வுக்கும் வழிவகுக்கும் என உலக செஞ்சிலுவை தினத்தை ஒட்டி ஆளுநர் ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.